நேற்றும் இன்றும் இயேசுவுக்கும் பரிசேயரான நிக்கோதேமுவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் தான் அச்செய்தி வாசமாக தரப்பட்டிருக்கிறது. சாதாரண நிலையிலிருந்த நிக்கோதேமுவினுடைய விசுவாசம், நம்பிக்கை இன்னும் ஆழமானதாக மாற வேண்டும் என்று இயேசு உணர்ந்து மேலுலகு உள்ளவற்றை நாட சொல்கிறார். மண்ணுலகை சார்ந்தவற்றை நாட இயலாது. அது தூய ஆவியானவருடைய அருளால் தான் இயலும் என்பதை தெளிவாக்குகிறார். நம் சிந்தனை, சொல், செயல் எல்லாம் விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அதற்கு தூய ஆவியானவரை நம்முள்ளே செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். காற்று அசைகின்ற பொழுதுதான் உணரப்படுகிறது. நம் மீது பட்டு உரசிக்கொண்டு போகின்ற பொழுதுதான் அதை உணர்கிறோம், குளிரோ வெப்பமோ. அதே போலதான் தூய ஆவியானவருடைய செயலாக்கமும் நம்மால் உணரப்படுகிற பொழுது நம் சிந்தனை, சொல், செயலெல்லாம் விண்ணை நோக்கி எழும். பிறகு மீட்பு நிச்சயமாகும். இதை உணர்ந்து கொண்ட திருத்தூதர்களும் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லாவற்றையும் பொது உடைமையாக்கி பகிர்ந்து மகிழ்ந்து ஜெபித்தார்கள். அதை தான் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இந்த உலக எண்ணங்களிலிருந்து, இந்த உலக இயல்புகளிலிருந்து மறு உலகை நோக்கி முழுமையாக சென்றடைய வேண்டுமென்றால் அந்த பயணம் இங்கே நம்மிலே தொடங்கப்பட வேண்டும். பிறகு இது விண்ணுலகிலே ஒரு நாள் நாம் இறைவனை முகமுகமாய் காண்கின்ற பொழுது முழுமையாகும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.